சட்டப்பேரவையிலிருந்து திமுக உறுப்பினர்கள் மு க ஸ்டாலின் தலைமையில் வெளிநடப்பு செய்திருக்கின்றனர். அதனுடைய நேரலை காட்சிகளை பார்க்கலாம். இந்த பிரச்சனை நான் எழுப்ப முயற்சித்தேன். அதற்கு அனுமதி தர மறுத்துவிட்டார்கள். அதை கண்டிக்கக்கூடிய வகையில் நாங்கள் வெளிநடப்பு செய்திருக்கிறோம். அது மட்டுமல்ல, விழுப்புரம் மாவட்டத்தை சார்ந்த சங்கராபுரம் பகுதிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமம் சேஷசமுத்திரம் என்கிற கிராமம். அந்த கிராமத்தில் இரு பிரிவினருக்கிடையே தேரோட்டுகிற பிரச்சனையில ஒரு பெரிய கலவரம் ஏற்பட்டு இன்றைக்கு 144 தடை உத்தரவு போடப்பட்டு அது இன்றைக்கு ஒரு பதட்டமான நிலையிலே அந்த பகுதி இருந்து கொண்டிருக்கிறது. பலர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள், பலர் மீது வழக்கு போடப்பட்டிருக்கிறது. எனவே உடனடியாக அங்கு இருக்கக்கூடிய ஆட்சித் தலைவரோ அல்லது சம்பந்தப்பட்ட அதிகாரிகளோ அங்கு இருக்கக்கூடிய அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி, பிஎஸ் கமிட்டி என்று சொல்லக்கூடிய அந்த நிலையில அந்த கூட்டத்தை கூட்டி ஒரு பதட்டமான சூழ்நிலையில் இருக்கக்கூடிய அந்த பகுதி மக்களுக்கு ஒரு நல்ல விடிவு காலத்தை ஏற்படுத்தி தருவதற்கு ஒரு சுமூகமான சூழ்நிலை ஏற்படுத்த வேண்டும் என்பதையும் பற்றி பேச நான் தொடர்ந்து அனுமதி கேட்டுக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அவைத்தலைவர் தொடர்ந்து மறுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்படி பல பிரச்சனைகளை எழுப்ப இதுவரையில் அவையில சபாநாயகர் அனுமதி தராத காரணத்தால் நாங்கள் அதை கண்டிக்கக்கூடிய வகையில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் எங்களுடைய கண்டனத்தை தெரிவித்து வெளிநடப்பு செய்திருக்கிறோம். அது என்னுடைய வழக்கறிஞர் இருக்காரு, அவர் பார்த்து பரவாயில்லாம். இது சட்டமன்றத்தில் அறிக்கை வச்சதுனால தான் இதை பேச வேண்டிய சூழ்நிலை எங்களுக்கு வந்துச்சு. இதை வைக்கலன்னா நாங்கள் இதை பேசிருக்க போறதில்ல. நிச்சயமா நிச்சயமா நிச்சயமா. ஸோ இதுதான் எங்களுக்கு சட்டசபையை வர வேண்டியது. சட்டசபையில் அங்கே போயிட்டு போயிடும்.